பார்த்தீங்கன்னா இந்த டனாட்டா ஃபெஸ்டிவல் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் விஷஸ்லாம் எழுதி கொடுங்க. அதை இந்த அசாயி அம்மாக்காமி போய் அவங்க ஸ்ட்ரெயினில் போய் ஃபில் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இப்போ கிளாஸில் ஆமாம் அசாயி உன் விஷயம்னு கேட்கும்போது நான் ஒரு ஸ்ட்ரெயின் மேடன், என் விஷயம் எப்போவுமே உங்களோட விஷயம் நிறைவேற்றதான் தான் இருக்கும் அப்படின்னு அசாயி சொல்கிறான். போய் சொல்லாத, நீ இந்த மேரத்தானில் ஜெயிக்கணும் தானே விஷ் பண்ண போகிற அப்படின்னு ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணு பார்த்தா நம்ம அசாய்க்கு ஒரு காம்படிட்டர். இங்கே எப்படி ஸ்கூலில் கொஞ்சம் பேசாத போகுது. இப்போ வீட்டில் நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி இவங்க ஹெல்ப் பண்ணிருக்கான். இந்த ஃபெஸ்டிவல் ஒரு நாள் தான், ஆனால் டைம் ஏன்னா இவ்வளோ நாள் எடுக்குது அப்படின்னு வச்சுருக்கான். அப்போ அசாயி வந்துட்டு இந்த மாதிரி அப்போ சொல்லும்போது அவன் அசாயி உன் விஷஸ் ரெடி பண்ண சொல்லும்போது அவன் 4-5 எடுத்து கட்டுறான் என் விஷஸ் இதுதானே. சரி நாங்கள் மேரத்தான் ரேஸ் நடக்க போல நாங்கள் சீரப் பண்ணாங்க வரேன்னு சொல்லும்போது என்ன விளாட்றீங்களா, அது நாகோவில் நடக்குது, அது வரை நீங்கள் வரப்போறீங்களான்னு கேட்கும்போது கவலைப்படாதான் நாங்கள் பார்த்துக்குறோம், ஹீரோவும் கூட வரான்னு சொல்லும்போது என்ன ஊரியா நீ கூட வரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாய் கேட்குறா. சரி நான் போயிட்டு வரேன், எனக்கு ரன்னிங் ப்ராக்டிஸ் இருக்குன்னு அசாய் கிளம்பிடுறோம். பரவாயில்லையே ஊரியாவும் கூட வரேனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாய் கொஞ்சம் ஹாப்பியாக வரா. இப்போ ஸ்கூலில் கட்டுறாங்க என்னன்னு பார்த்தா போஸ்ட்போன் ஆகிடுச்சாம்மா அந்த மேரத்தானு. அது வந்து ஜூலை 7th ஜூலை 7th தான் நமக்கு ஃபெஸ்டிவலும் அந்த அம்மகா மிஸ்டனில். ஸோ அந்த பொண்ணு கிண்டல் பண்ணுறா, நீ தோற்று பொண்ணு வச்சுக்கேன் இந்த ஃபெஸ்டிவலில் காரணமாக சொல்லி எஸ்கேப் பண்ணலாம்பா அப்படின்னு கிண்டல் பண்ணிருக்கா. வீட்டில் வந்து நம்ம அசாயி சொல்கிறா இந்த மாதிரி போஸ்ட்போன் ஆயிடுச்சு, ஃபெஸ்டிவல் டேட்டுக்கே வந்துச்சு, என்னால் இங்கே இருக்க முடியாது, நீங்களும் அங்கே சீரப் பண்ண வர முடியாது. அப்போ இவங்களாம் அசாயி பற்றி கவலைப்படவும் நம்ம அசாய்க்கு டென்ஷன் ஆகிடுது. என்ன விளாண்டுக்கிறீங்க, என்ன சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க, ஒழுங்காக ஃபெஸ்டிவலில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், மேரத்தானா நான் பார்த்துக்கிறேன், ஃபெஸ்டிவல் ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணி ஃபெஸ்டிவல் சக்ஸஸாக பண்ணுங்கள், மேரத்தான்றா நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு கவலைன்ட்டு நம்ம அசாய்க்கு பார்த்தா நாங்கள் திட்டி டென்ஷனாக கிளம்பிடுறா. திரும்பியோட வெற்றியோட திரும்ப வருவேன், நீங்கள் ஃபெஸ்டிவல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு. இவள் எப்படி சமாளிக்கன்னு யோசிக்கும் போது கவலைப்படாதீங்க ஏன்ட்ட விட்டுருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கெத்தா நிற்கிறான். இப்போ அப்படியே அதை பார்த்தா மேரத்தான் நடக்குது. நம்ம அசாய் தான் முன்னிலையில் இருந்தார், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பின்னணியில் உள்ளார் அப்படின்னு மைக்கில் கத்திட்டு இருக்காங்க. என்னாச்சு அசாய் உன் கான்ஃபிடென்ட் எங்கே போச்சு, இதே வேகத்தில் போயிட்டு தான் நான் தான் ஜெயிப்பேன், நீ ஜெயிக்க மாட்டேடி அப்படின்னு டென்ஷனாக போயிட்டுருக்கான். என்னாச்சு எனக்கு யாராவது வேணுமே ஊரியா நீ இங்கே அப்படின்னு யோசிக்கும் போது இங்கே பார்த்தா அசாயின் யோமிக்கோ பார்த்தீங்கன்னா சீரப் பண்ணிருக்காங்க. என்னாச்சுன்னு வந்து ஃப்ளாஷ்பேக் கட்டுறாங்க. நான் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி அசாயி வந்து மேரத்தானோட போகிறேன், நீங்கள் கொஞ்சம் சீரப் பண்ண வரீங்கன்னு கேட்கும்போது என்ன பேசுகிறேன், என் குழந்தை ஓடுது நான் சீரப் பண்ண வர மாட்டேன்னா அப்படி பார்த்தீங்கன்னா யோமிக்கோ சீரப் பண்ண இருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் கூட வந்து அசாய் என்னால் இவ்வளோதான் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி எல்லாரையும் ஃபோனில் கூட்டம் வந்துடுறோம். அசாய் கமான் முடியும்னு, கமான் எல்லாரையும் உனக்காக இருக்கும், கண்டிப்பாக நீ ஜெயிச்சிருவேன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவலையும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சது. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம அசாய் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஜெயிச்சிட்டா, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸ் என்னமோ. இப்போது அந்த கனவுல வரும்ல அந்த மாதிரி அந்த நாட்டு வருது. இப்போ அப்படியே கால் லஞ்ச் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே கேலண்டர் எடுத்து பார்க்குறான், என்ன டேட் 28 இருக்குது, ஜூன் 7 தானே நடந்துச்சு அப்படின்னு. நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு இதை ஃபினாமில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு எனக்கு மட்டும் தான் இப்படியா இல்லை மற்றவங்களுக்கு இப்படி ஏதாவது இருக்குமான்னு பார்க்குறான். இப்போ மறுபடியும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிருக்கான். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிக்குது இந்த டேவை. இப்போ பார்த்தா திரும்பவும் அசாயி வந்து இந்த மாதிரி சொல்கிறான் இந்த மாதிரி மேரத்தானு. அப்போ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப குழம்புன மாதிரி பேசுகிறான். என்னமோ அவளுக்குமே இந்த மாதிரி ரிப்பீட் ஆன மாதிரி நம்ம ஹீரோ புரியுது. அப்போ கூப்பிட்டு வச்சு பேசுகிறா. அப்போ எனக்கு மட்டும் ரிப்பீட் ஆகலையா, உனக்கு தான் ரிப்பீட் ஆகுதா, நான் கூட நினைக்கிறோமோ பைத்தியம் பிடிச்சிச்சு போலப்பா அப்படின்னு நான் பயந்துடான்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் அன்றைக்கி நம்ம ஜூன் 7 பண்ண அதே விஷயங்கள்லாம் மறுபடியும் இந்த நாள் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி பண்ண அவசியம் தடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாரி சொல்கிறோம். என்ன அசாய் ஜெயிச்சிருவதானே திரும்பவும் கேட்கும்போது கண்டிப்பாக ஜெயிச்சிரும் அப்படின்னு அசாய் சொல்கிறான். இப்போது அன்றைக்கி நடந்த விஷயம் திரும்பவும் இவங்க பண்ணுறாங்க. திரும்ப அந்த விஷயம் பார்த்தா நடந்து முடிஞ்சிருது. பார்த்தா இவங்க மறுபடியும் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்குறாங்க. ஆனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா 28 அந்த டேட்டுக்கே வந்துடுது. மேபி இந்த லூப்புக்கான காரணம் நீயா இருக்கலாம் அசாய், பேசாமல் உன்னோட விஷயத்தில் நம்ம நிறைவேற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு இவங்க ஒரு யோசனையில இவங்க விஷயங்கள் நிறைவேற்றி பார்க்கலாம் பார்க்காங்க. அதெல்லாம் இந்த டைப்பிங் கற்றுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் போட்டிருப்பா, எல்லாரோட விஷயம் நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் போட்டிருப்பா. கண்டிப்பாக அது நம்மளால நடக்க முடியாது. சரி இந்த டனாட்டா ஃபெஸ்டிவலுக்கும் மேரத்தானுக்கும் நடுவில் நிறைய டேஸ் இருந்துச்சு, நீ ஏன் பேசாமல் டனாட்டா ஃபெஸ்டிவல் வரக்கூடாது கேட்கும்போது அதுக்கும் நான் கலந்துக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் என் மேரத்தான் என்ன வரும் கேட்கும்போது கவலைப்படாதா, வருஷம் மேரத்தான் வருது, இந்த நீ ஃபெஸ்டிவலில் ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னு நம்ம சொல்கிறான். ஆனால் என்ன இந்த கடைசியை நீ விஷ் பண்ணியிருக்க தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 லூப் எடுக்கும் போல அப்படின்னு நம்ம யோசிக்கிறான். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக பேசுகிறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு.